எல்லாரும் இருந்தும் யாரும் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அது உங்க நண்பனால கூட வந்திருக்கலாம். சின்ன வயசுலேருந்து நம்ம விளையாட்டுத்தனமா நிறைய விஷயம் பண்ணியிருப்போம். ஆனால் சீரியஸாக ஒருத்தவங்க கூட மட்டும் தான் இருந்திருப்போம். நிறைய விஷயம் பேசியிருப்போம், நிறைய விளாண்டுருப்போம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அண்ட் நம்ம பேசுறதுலாம் என்னன்னு பார்த்து பேசியிருக்க மாட்டோம். ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிறது நம்ம நண்பங்கிற ஒரே விஷயத்தினால. பட் அவங்க அப்படிலாம் நினைக்காம நம்ம பேசுறது ஒவ்வொன்றையும் தப்பு சரி கண்டுபிடிச்சு அவங்க மனசுக்குள்ளேயே வன்மத்தை கிரியேட் பண்ணி நம்ம மேலே திருப்பும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். இவ்வளோ வருஷம் பழகின பழக்கத்துக்கு ஒரு அர்த்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படி சில்லித்தனமாக தான் நம்ம மேலே வன்மத்தை வச்சிருப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நம்ம அவங்களுக்கு 1000 விஷயம் பண்ணியிருப்போம், 1000 கொடுத்துருப்போம், 1000 செஞ்சுருப்போம், 1000 அவங்கள நல்லபடியாக நடத்தியிருப்போம். பட் அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது. நம்ம பண்ணுற ஒரே ஒரு தப்பு தான் அவங்க கண்ணில் வந்து குத்தி குத்தி காட்டும். அது போதாதுன்னு ஊரெல்லாம் போயிட்டு நம்மளை ப்ளேம் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான், அவன் தானே. அப்படி தலைகணத்தில் அணையிறவங்க தான் எனக்கு நண்பனாக இருந்திருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சின்ன வயசுலேருந்து வீட்டில் சொல்லுவாங்க, வெளியே போனால் வெளியே உள்ளவங்கிட்ட பார்த்து பழகுங்கடா, பார்த்து பழகுங்கடா. பழகுன நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா நான் யார்கிட்டடா பார்த்து பழகுவேன்?